ஒரு அடர்ந்த காட்டில் பெரிய உருவம் கொண்ட யானை ஒன்றும் துடிப்பான நரி ஒன்றும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் யானையின் நிதானமான நடையைக் கண்ட நரிக்கு சற்று கர்வம் தலை தூக்கியது. அது யானையை ஏளனமாக பார்த்து, யானை நண்பா, உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய உடம்பை வைத்துக்கொண்டு எவ்வளவு மெதுவாக நடக்கிறாய். என்னை பார், நான் எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு வேகமாக ஓடுகிறேன் என்று கேலி செய்தது. நரியின் பேச்சைக் கேட்டு வருத்தப்படாமல் அமைதியாக புன்னகைத்த யானை, சரிதான் நண்பா, கடவுள் உனக்கு வேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்திருக்கிறார். அது எனக்கு மகிழ்ச்சிதான் என்று பெருந்தன்மையுடன் கூறியது. சிறிது நேரம் கழித்து காட்டில் ஓடிக்கொண்டிருந்த நரி எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய பள்ளத்தில் அல்லது சேற்றில் விழுந்து சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதனால் வெளியே வர முடியவில்லை. யாராவது காப்பாற்றுங்கள், ஐயோ, என்னால் வெளியே வர முடியவில்லையே, நண்பா, யாராவது இருக்கிறீர்களா என்று பயத்தில் கத்தியது. நரியின் அலறல் சத்தம் கேட்டு யானை அங்கு விரைந்து வந்தது. பதற்றமடைந்த நரியிடம், பயப்படாதே நண்பா, நான் வந்துவிட்டேன், இதோ என் தும்பிக்கையை பிடித்துக்கொள் என்று கூறி தனது பலமான தும்பிக்கையால் நரியை தூக்கி வெளியே விட்டது. உயிர் பிழைத்த நரி தனது செயலை எண்ணி வெட்கித் தலைகுனிந்தது. என்னை மன்னித்துவிடு யானை நண்பா, உன்னை மெதுவானவன் என்று நான் கேலி செய்தேன். ஆனால் இன்று உன்னுடைய அந்த பலமான உருவமும் தும்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாற்றியது என்று வருத்தத்துடன் கூறியது. அதற்கு யானை மிக அழகாக, பரவாயில்லை நண்பா, காட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கிறது. உன்னால் வேகமாக ஓட முடியும், என்னால் பாரமான வேலைகளை செய்ய முடியும். இதில் யாரும் உயர்ந்தவரில்லை, தாழ்ந்தவரில்லை என்று அறிவுரை கூறியது. அன்று முதல் நரி யாரையும் கேலி செய்ய